தமிழகம் முழுவதும் 95% மேல் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாகவும் தொழிற்சங்கங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், அரசியல் காரணங்களுக்காக போராட்டங்கள் நடத்தி மக்களை திசை திருப்ப பார்க்கின்றனர் என குற்றம் சாட்டினார். 95% மேலான பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில மாவட்டங்களில் கனமழை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை காரணமாக சற்று தாமதமாக பேருந்துகள் புறப்பட்டிருந்தாலும் எல்லா இடத்திலும் பேருந்துகள் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. போராட்டத்தை படுதோல்வின்னு சொல்ல மாட்டோம், அவங்க போராட்டம் பண்றாங்க. ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த கூட்டமைப்பு என்று அவர்கள் அறிவித்தார்களோ அந்த கூட்டமைப்பை சேர்ந்தவர்களே பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கீழே இருக்கிற தொழிலாளர்களை நான் குறை சொல்வதற்கில்லை. அவர்கள் மக்களுடைய நிலை உணர்ந்து, மக்களுடைய சூழல் உணர்ந்து பேருந்துகளை இயக்குகிறார்கள். தொழிற்சங்கங்களை நடத்துகிறவர்கள் தொழிற்சங்கத்தினுடைய அவருடைய அமைப்பை காட்டுவதற்காக இந்த போராட்டங்களை கையில் எடுத்து விட்டார்கள். விட முடியாமல் தவிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எனவேதான் நான் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களிடத்தில் பேசினேன், மீண்டும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரசை பொறுத்தவரை இதில் ஒன்றும் இறங்கி வருவதாக நாங்கள் நினைக்கவில்லை. எந்த நேரத்திலும் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னையில் சில இடங்களில் காலை முதல் பல இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசுடன் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து நகரின் பல்வேறு இடங்களுக்கு தினசரி சுமார் 460 பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் வேலை நிறுத்தத்தால் தற்போது 360 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பல்வேறு இடங்களில் சரியாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும் பேருந்துக்காக சுமார் 1 மணி நேரம் காத்திருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை வடபழனி பேருந்து பணிமனையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அரசு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் சிவா, போக்குவரத்து துறை அமைச்சர் தவறான தகவலை மக்களிடம் எடுத்துரைப்பதாகவும் அனைத்து பேருந்துகள் ஓடுவது போன்று ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் எனவும் வடபழனி பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் 160 பேருந்துகளில் தற்போது 100 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக கூறினார். எல்லா பேருந்துகளும் இயங்குற மாதிரி தோற்றத்தை அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது மாய தோற்றம், உண்மை தோற்றம் இதுவல்ல. உண்மை தோற்றத்தை கள நிலவரத்தை ஒரு 10-11 மணிக்கு நீங்கள் பாருங்கள். சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து வேலைக்கு வீட்டுக்கு போகிறாங்க பார், அந்த நிலையில் போய் மக்கள்கிட்ட பேட்டி காணுங்க. அப்போ எவ்வளோ நேரம், எத்தனை மணி நேரம் பேருந்துக்காக காத்து நிற்கிறேன்ற உண்மை நிலையை அவங்க சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிற்கிறாங்க. நான் குறைஞ்ச எண்ணிக்கையில் அவங்க நபர் ஓட்டுறாங்க. ஒரு பஸ் ஓட்டுனா 2 பேர் இருந்தால் போதும். இங்கே 1000 பேர் வேலை செய்கிறாங்க. 120 பஸ்ஸுக்கு 240 பேர். இது எல்லாம் நாளைக்கு ஓட்டுறவங்க, சாயந்தரம் ஓட்டுறவங்களாம் எல்லாம் சேர்த்து தான் அவங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க. அதே இப்படி ஓட்டி அப்படி ஓட்டி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறாங்களே தவிர மக்களை பற்றி அவங்க கவலைப்படல. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் செயல்படும் அரசு போக்குவரத்து தலைமையகத்தில் உள்ள போக்குவரத்து பணிமனையில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பாதுகாப்பு கருதி ஏராளமான காவல்துறையினர் இப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். மதுரையை பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்களில் மிகவும் முக்கியமான மாவட்டமாகும். மதுரை மாவட்டத்தில் மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் என 5க்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதே போல போக்குவரத்து பணிமனைகளை பொறுத்தவரை 16 போக்குவரத்து பணிமனைகள் மதுரையில் செயல்பட்டு வருகிறது. அந்த 16 போக்குவரத்து பணிமனைகளிலும் இருந்து 900 பேருந்துகள் தினசரி இயக்கப்படுவது வழக்கம். இந்த வகையில் வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக 90% பேருந்துகள் இயல்பாகவே இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணியில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள், பயணிகள் என ஏராளமானோர் தினசரி செல்லக்கூடிய ஒரு பிரதானமான பேருந்து நிலையமாகும். வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பானது முறையாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செய்யப்பட்டதன் எதிரொலியாக பொதுமக்களும் அதிகமாக வெளியே வரவில்லை. இதனால் பல்வேறு பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுடைய கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் மதுரை மாவட்டத்தில் 900 பேருந்துகளில் 90% பேருந்துகள் தினசரி வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு அரசு போக்குவரத்து பணிமனையை பொறுத்தவரை 70% அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறதாக
போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து கழக பணிமனையில் மொத்தம் 74 பேருந்துகளில் 56 பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பேருந்துகளும் அதிகாலை முதல் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் உள்ள 7 பணிமனைகளில் இருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர்.